அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சங்கீதம் 116. இறைவன் மீது அன்பு கொள்வேன், இறங்கி என் குரலை கேட்டதினால், வேண்டுதல் செய்த நாளதிலே செவி சாய்த்தெனக்கவர் அருள் புரிந்தார். இறைவன் மீது அன்பு கொள்வேன், இறங்கி என் குரலை கேட்டதினால், வேண்டுதல் செய்த நாளதிலே செவி சாய்த்தெனக்கவர் அருள் புரிந்தார். சாவின் கயிறனை பிணித்து கொண்டது, மரணத்தின் துன்பங்கள் பற்றி கொண்டன. இடுக்கமும் துயரமும் நான் அடைந்தேன், விடுவிக்க அவரிடம் கதறி நின்றேன். இடுக்கமும் துன்பமும் நான் அடைந்தேன், விடுவிக்க அவரிடம் கதறி நின்றேன். இறைவன் மீது அன்பு கொள்வேன், இறங்கி என் குரலை கேட்டதினால், வேண்டுதல் செய்த நாளதிலே செவி சாய்த்தெனக்கவர் அருள் புரிந்தார். அருளும் நீதியும் கொண்டவராம், இரக்கமும் உருக்கமும் உடையவராம். பேதைகளை அவர் காத்து கொள்வார், தாழ்த்தப்பட்டோருக்கு மீட்பளிப்பார். நெஞ்சே மீண்டும் அமைதி கொள்வாய், ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். மரணத்திற்குயிரை விலக்கினார், கண்களில் நீரை நிறுத்தினார். இடலுக்கெந்தன் கால்களையும் தப்புவித்தென்னை நடக்கச் செய்தார். இறைவன் மீது அன்பு கொள்வேன், இறங்கி என் குரலை கேட்டதினால், வேண்டுதல் செய்த நாளதிலே செவி சாய்த்தெனக்கவர் அருள் புரிந்தார். நிலை வாழ்வை பலர் வாழ்ந்திடுவார், இறைவன் திருமுன்பு வசித்திடுவார். ஆண்டவர் என்னையும் வாழச் செய்வார், மேல்நிலை கொண்டவர் நாடதிலே. துன்புற்ற நிலையில் வேதனைகள் பெருகிடினும் உம்மை பிடித்துக் கொள்வேன். நம்பிக்கையுடனே பேசுகிறேன், தாங்கிட உம்மை அழைக்கிறேன். மனிதரை நம்பேன், பொய்யர் என்றேன், என் மனம் நொந்து இருக்கையிலே. இறைவன் மீது அன்பு கொள்வேன், இறங்கி என் குரலை கேட்டதினால், வேண்டுதல் செய்த நாளதிலே செவி சாய்த்தெனக்கவர் அருள் புரிந்தார்.
அடியவர் உயிரை மதிக்கிறேன். அன்பரின் மரணம் அருமையாம், அவருக்கு நான் ஒரு பணிவிடையான். வேலைகள் செய்யும் ஊழியன்தான், இறைவன் மீது அன்பு கொள்வேன். இறங்கி என் குரலை கேட்டதினால், வேண்டுதல் செய்த நாளதிலே செவி சாய்த்தெனக்கவர் அருள் புரிந்தார். அறுத்தார் கட்டினை மீட்படைய, அவருக்கு பலியினை செலுத்திடுவேன். நன்றி மிகுந்துள உள்ளத்தினால் அல்லேலூயா என்று போற்றிடுவேன். என்றும் யாவை வணங்கிடுவேன், எப்பொழுதும் மக்களுடன் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். முற்றம் நடுவிலே எருசலேம் எங்கும் நேர்ந்தவற்றை நான் நிறைவேற்றி மகிழ்ந்திடுவேன். இறைவன் மீது அன்பு கொள்வேன். இறங்கி என் குரலை கேட்டதினால், வேண்டுதல் செய்த நாளதிலே செவி சாய்த்தெனக்கவர் அருள் புரிந்தார். சாவின் கயிறனை பிணித்துக் கொண்டது, மரணத்தின் துன்பங்கள் பற்றி கொண்டன. இடுக்கமும் துயரமும் நான் அடைந்தேன், விடுவிக்க அவரிடம் கதறி நின்றேன். இடுக்கமும்